இந்த இடத்துல அதை நம்ம நிறைய இடத்துல எங்க ஏரியாவே குறை சொல்றீங்களே, ஏன் மற்ற இடம்லாம் அப்படி இல்லையா அப்படின்னா, இங்க மக்கள் நெருக்கமா நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது எனக்கு புரியுது. ஸோ நல்ல வைட் ரோட்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடையாது சிட்டிக்குள்ளேயே. ஆனா இங்க நல்ல அகலமான ரோட்லாம் இருக்கு. ஆனா அந்த ரோட நம்ம ஆக்குபை பண்ணிக்கிறோம், என்க்ரோச் பண்ணிக்கிறோம், ரோட நம்மளே குறுகலா மாத்திடுறோம், ரோட்ல குப்பை போடுறோம். ரோடு மட்டும் இல்ல, ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு வீடு வரைக்கும் குப்பையா இருக்கு. ஸோ தூய்மை ரொம்ப முக்கியம். சுகாதாரம் இல்லாத ஒரு சமூகம் வந்து அதுல கல்வி எதுவுமே வரவே வராது உள்ள. முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்குவோம், அடுத்து அக்கம் பக்கம் சுத்தமா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் தானாவே வரும். ஸோ கல்வி, தூய்மை, நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம், எண்ணம் போலதான் வாழ்க்கை அமையும். ஸோ நல்ல ஒழுக்கம் இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே வரிசையில லைனா நின்று நமக்கு வந்துடும். ஸோ காலையில எழுந்திருக்கணும், டெய்லி எழுந்து படிக்கணும், அது ஒரு ஒழுக்கம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும், ஒரு ஒழுக்கம். ஒழுங்கா ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கறதுமே ஒரு ஒழுக்கம் தான். ஸோ தூய்மையுமே ஒழுக்கத்துக்குள்ள தான் வரும். நம்ம இடத்த சுத்தமா வச்சுக்கணுன்றது ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம். அந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூய்மை வந்துடும். ஒழுக்கமா ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சா கல்வி வந்துடும். ஸோ ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது இருந்தாலே கல்வி வந்துடும் கூடவே. ஒழுக்கமும் கல்வி இருக்கிற இடத்துல தூய்மை கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை நான் சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன்.